வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இயற்கை உரம் பற்றி தாங்க. நம்ம ஏற்கனவே வீட்டிலையே இயற்கையான உரங்கள் எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், அது எப்படியெல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இயற்கை உரம் கனஜீவாமிர்தம் தாங்க. இது நான் எங்கேருந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா வீராஸ் கார்டன் சேனல்லேருந்து தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். இது நான் ஏற்கனவே நிறைய முறை வாங்கி பயன்படுத்தியிருக்கிறேங்க. செடிகளுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப வாங்கி பயன்படுத்துகிறேன். அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் மாட்டு சாணம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாட்டு சாணம் எடுத்துக்குவாங்க. பொதுவாக நம்ம செடிகளுக்கு மாட்டு சாணம் உரமாக கொடுக்கும்போது நல்ல மக்கிய உரம் தாங்க கொடுப்போம். நல்ல மக்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஆனால் இந்த கனஜீவாமிர்தத்துக்கு பசு மாட்டு சாணத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துப்பாங்க. அது கூட பயறு மாவு எடுத்துப்பாங்க, நாட்டு சர்க்கரை, அப்புறம் கோமியம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, ஒரு கைப்பிடி அளவு மண்ணும் எடுத்துப்பாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே நட்டு வச்சுருக்கிற செடியில், உயிர் பிடிச்சிருக்கிற செடிகளில் வேற ஒட்டி இருக்கிற மண் எடுத்துப்பாங்க. இந்த மண் எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் தாங்க நமக்கு பெருகி வர்றதுக்கு உதவும். அதுக்காக தான் அந்த மண் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அந்த மாவு சேர்க்குறது நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மாவு சேர்த்துப்பாங்க. நாட்டு சர்க்கரையும் கூட நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அதுவுமே சேர்த்துப்பாங்க. இதை எல்லாமே ஒன்று சேர்த்து கலக்கிறதுக்காக தான் அந்த கோமியம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. தண்ணி சேர்க்காமல் கோமியம் சேர்க்கும்போது அதில் உள்ள நல்ல நுண்ணுயிர்கள் கூட இந்த மற்ற நுண்ணுயிர்களோடு சேர்ந்து நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவுமே சேர்த்துப்பாங்க. இது எல்லாமே ஒன்றா கலந்துட்டு ஒரு 48 மணி நேரம் ஒரு வாளியிலையோ அல்ல ஏதோ ஒரு ட்ரம்மில் கூட போட்டு மூடி வச்சுருவாங்க. மேலே ஒரு துணி போட்டு கட்டி வச்சுருவாங்க. இந்த 48 மணி நேரத்தில் நுண்ணுயிர்கள் எல்லாமே நல்லா பெருகி நல்ல அந்த சாண உரம் முழுக்க நுண்ணுயிர்கள் நல்ல வளமான ஒரு உரமாக அது தயாராகிருங்க. அடுத்து இதை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம தொட்டியில் ஒரு செடி நடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம சேர்ப்போங்க. அசோசாஃபைரிலம், சூடோமோனாஸ் மாதிரியான உயிர் உரங்கள் நம்ம சேர்ப்போம். ஏன்னா மண்ணை வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கனஜீவாமிர்தம் அந்த வேலையை தாங்க பண்ணோம். இதை நம்ம மண்ணில் உரமாக கொடுக்கும்போது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுங்க. நமக்கு செடிகள் நல்லா வரணும் அப்படின்னா மண்ணை வளப்படுத்துறதுக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லி 2 வகையான சத்துக்கள் நம்ம கொடுக்கணும். அதில் பேரூட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இந்த கனஜீவாமிர்தத்தில் இருக்குதுங்க. அதாவது NPK அப்படின்னு சொல்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த கனஜீவாமிர்தத்தில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுமே இதில் நிறைய இருக்கிறதால இது கண்டிப்பாக நம்ம செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய நிறைய நுண்ணுயிர்களை பெருக்கி நம்ம செடிகளில் பூக்களோ இல்லை பழங்கள், காய்கறி எந்த ஒரு செடிகளுக்குமே நம்ம பயன்படுத்தலாங்க. எல்லாமே நமக்கு செழிப்பாக சிறப்பாக வளர்கிறதுக்கு இது உதவும். நம்ம இந்த கனஜீவாமிர்தத்தை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்து பயன்படுத்துகிறோம். அப்படி நம்ம எடுத்து காய வச்சுட்டு பயன்படுத்தும் போது வெயிலில் காய வைக்கிறதுனால நுண்ணுயிர்கள் இறந்துடாதா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரலாங்க. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இதை நம்ம மண்ணில் போட்டுட்டு அடுத்து நம்ம தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும்போது அந்த நுண்ணுயிர்கள் ஆக்டிவேட் ஆயிருமாங்க. அதாவது வெயிலில் நம்ம காய வைக்கும்போது நுண்ணுயிர்கள் இறக்கிறது இல்லைங்க. ஒரு உறக்க நிலைக்கோ அல்லது ஒரு மயக்க நிலைக்கோ தான் போகுமா. அடுத்து அது மண்ணில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும்போது ஆக்டிவேட் ஆகி நமக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆரம்பத்தில் நீர்ப்பாசன வசதியுள்ள தோட்டங்களில், வயல்களில் இதை வாய்க்காலில் தண்ணி போகும் இல்லைங்களா, அதில் கரைச்சி வர்றதுக்காக திரவ உரமாக தான் ஆரம்பத்தில் இது பயன்படுத்தினதுங்க. அடுத்து தண்ணீர் வசதி இல்லாத ஒரு நிலங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து தான் இந்த கனஜீவாமிர்தத்தை தயாரித்தது. அது திரவமாக இருக்கும்போது ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம சாலிடாக இது பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேர் கனஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆரம்ப காலங்களில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தயாரித்தாலும் கூட இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு இதெல்லாம் ரொம்பவே சிறப்பான பயன்களை நமக்கு கொடுக்குதுங்க.
இதுதாங்க அந்த கனஜீவாமிர்தம். நான் ஏற்கனவே கூட இது நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். இது நான் வந்து வாங்கி ஒரு 3 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஏற்கனவே இது வந்து நான் தண்ணியில் ஊற வச்சும் இருக்கிறேன். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பெரிய தொட்டிகளாக இருந்தால் பூச்செடிகளாக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா பல செடிகள் இதுக்கெல்லாமே காய்கறி செடிகள் இதெல்லாம் வச்சுருந்தா கூட இதை வந்து பெரிய தொட்டியாக இருந்தால் ரெண்டு பீஸ் வந்து போடலாங்க. நார்மலான தொட்டினா ஒரு பீஸே போதும். இதை வந்து நல்லா உடச்சி எடுத்தும்போது இது கொஞ்சம் இறுக்கமாக தாங்க இருக்கும், நல்லா வந்து இறுகிரும். இதை நம்ம வந்து நல்லா உடச்சி எடுத்து தூளாக்கியும் போடலாங்க. மண்ணை கிளறிட்டு நம்ம வழக்கமாக மற்ற உரங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து முழுசாக வந்து தூள் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2 அல்லது 4 பீஸாக கூட நம்ம வந்து ஒரு துண்டுகளையுமே 2லேருந்து 4 பீஸாக கூட நம்ம தட்டி எடுத்து கூட ஒவ்வொரு பக்கமாக நம்ம வந்து மண்ணில் கலந்து நம்ம புதைச்சி வச்சிடலாங்க. அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும்போது நமக்கு போன் மீல் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அது உரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமோ, அதாவது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசராக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இதுவுமே வந்து நமக்கு வந்து அதோட பயன்கள் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போது நான் ஒரு 10 லிட்டர் வாளியில் நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 5 துண்டுகள் வரை நான் போட்டிருக்கிறேங்க. இதில் 4லேருந்து 5 துண்டுகள் வரை நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போது இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வந்து செடிகளுக்கு இது கூட இன்னுமே கொஞ்சம் இதில் இன்னும் ஒரு பாதி பங்கு, அதாவது இப்போ இது 10 லிட்டர் அப்படின்னா இன்னும் ஒரு 5 லிட்டர் கூட நம்ம இதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இப்படியே கொடுத்தா இன்னுமே ரொம்ப நல்லது தாங்க. இது ஒரு டானிக் மாதிரி நம்ம மண்ணிலேருந்து வலிஞ்சு போகாமல் ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம டானிக் மாதிரி கொடுத்தோன்னா எல்லா செடிகளுமே மண்ணில் வந்து நல்ல நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு மண்புழு உரம் வந்து நல்லா வந்து நிறைய வந்து உருவாகும். நம்ம அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தண்ணியை கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பீஸ் எடுத்து நம்ம உடைச்சோன்னா அது தூளாக வந்துடுங்க. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் நேற்று நைட்டு நான் இது ஊற வச்சதுங்க. இந்த மாதிரி தூளாக நமக்கு வந்து நொறுங்கிரும். இந்த மாதிரி நல்லா நமக்கு தூளாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து நல்லா உதிர்ந்துடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து செடிகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மண்ணை கிளறிட்டு நம்ம மேலே வந்து தூவி விடலாங்க. இது நான் வந்து இந்த தண்ணி வந்து இப்போ ஊற்ற போகிறது இல்லைங்க. ஏன்னா இப்போ நான் மதிய நேரம் வீடியோ எடுக்கிறதுனால தண்ணி ஊற்ற முடியாது, சாயங்காலம் தான் ஊற்றுவேன். இது நம்ம வந்து ஒரு நாள் ஊற வச்சுருந்துட்டு இது மாதிரி நம்ம பயன்படுத்தலாங்க. உள்ளே இன்னுமே ஒரு 4 துண்டுகள் வந்து இருக்குதுங்க. அந்த 4 துண்டுகளையும் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தனியாக ஊற்றிட்டு இந்த நம்ம உதிர்த்து எடுத்த இந்த உரத்தையுமே நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கலந்து கொடுக்கலாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து நிறைய செடிகளுக்கு இந்த 5 துண்டுகளையே நம்ம வந்து நிறைய செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிட்டு மறுநாள் நம்ம அந்த செடிகளை பார்க்கும்போது செடிகள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. இலைகள் எல்லாமே ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கனஜீவாமிர்தம் ஒரு பீஸ் 12 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் வீராஸ் கார்டன் சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதே மாதிரி இந்த கனஜீவாமிர்தம் பற்றி போட்ட வீடியோ ஒன்று கூட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நல்ல அருமையான இயற்கை உரம் வந்து தொடர்ந்து தயாரித்து கொடுக்கறதுக்காக வீராஸ் கார்டன் சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.